எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ். ஏடபிள்யூஎஸ்னால் என்னென்னா அமேசான் வெப் சர்வீஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி டெஸ்க்டாப் பற்றி படித்தோம் அப்படின்னா டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர் ஆக முடியும். நெட்வொர்க்கிங் படித்தா நெட்வொர்க்கிங் இன்ஜினியர் ஆகலாம். சர்வர் படித்தா சர்வர் இன்ஜினியர் ஆகலாம். அதாவது டெஸ்க்டாப், சர்வர், நெட்வொர்க், செக்யூரிட்டி, விர்ச்சுவலைசேஷன் இப்படி தான் பார்த்திங்கன்னா ஐடி இருந்தது. அது கூட டேட்டாபேஸ் அப்படின்னு கண்டினியூ ஆகிட்டே போகும். இதுதான் ஐடி இன்ஃப்ரா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இப்போ என்னவாக மாறிடுச்சு அப்படின்னா க்ளவுடாக மாறிடுச்சு. அப்போ நம்ம க்ளவுடும் தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கோம். சரிங்களா? சரி, இந்த ஏடபிள்யூஎஸ் அமேசான் வெப் சர்வீஸ்னால் என்ன, அதில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்குது, அது எப்படி படிக்கிறது அப்படின்றத பற்றியெல்லாம் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு அறிமுக வகுப்பு, அதாவது இன்ட்ரோடக்ஷன். இப்போ பார்த்திங்கன்னா ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபைடு க்ளவுட் பார்ட்டிஷனர் கோர்ஸ் அதை பற்றி பார்க்குறோம். இதில் இந்த கோர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பயிற்சிக்கு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அதாவது CLF-C01. எல்லா பயிற்சிக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கும். சரிங்களா? அது நம்ம கல்லூரியில் படிக்கிற படிப்பாக கூட இருக்கட்டும். சரிங்களா? அதுக்குன்னு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டான ஒரு கோடு. சரிங்களா? சரி, இந்த ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபைடு க்ளவுட் பார்ட்டிஷனர் கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி லெவலான கோர்ஸ். ஒருத்தருக்கு ஐடியை பற்றி பேசிக்காக தெரியும், இல்லை சுத்தமாக தெரியவே தெரியாது அப்படின்றவங்களுக்கு ஒரு என்ட்ரி, அதாவது க்ளவுட் கம்ப்யூட்டிங்குக்குள்ளே முதல் படி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அதுதான் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா பேசிக் ஐடி நாலேஜ் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதாவது டெஸ்க்டாப்பு, நெட்வொர்க் பற்றியெல்லாம் தெரிஞ்சிருந்தால் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பேசிக் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது. தெரியல அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் யோசித்து படிக்க ஆரம்பித்தா தாராளமாக பார்த்திங்கன்னா அதோடு சேர்த்து இதையும் படிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேஷன் பாத்துன்னு ஒன்று இருக்குது. எந்த ஒரு படிப்பு படித்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா அதில் துவக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன், ப்ரொஃபஷ்னல், அசோசியேட், ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி 4 வகையாக பிரிச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா ஃபவுண்டேஷன் இருக்குது. இதில் க்ளவுட் பார்ட்டிஷனர் ஃபவுண்டேஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா, இந்த பயிற்சி தான் பார்த்திங்கன்னா க்ளவுட் பார்ட்டிஷனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அசோசியேட் லெவல், இதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் க்ளவுடில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம இதை பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொஃபஷ்னல் இருக்குது. அதாவது ப்ரொஃபஷ்னல் தான் பார்த்திங்கன்னா 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் பண்ணக்கூடியதாக இருக்குது. அசோசியேட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ஸ்பெஷாலிட்டி பண்ண வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளவுடுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் பாத். சரிங்களா? சரி, அதாவது எக்ஸ்பர்ட் மோட் அப்படி ஸ்பெஷாலிட்டி இருக்கு இல்லைங்களா, அது ஒரு துறையை பற்றி நல்லா ஆழமாக தெரிஞ்சுக்கிறது தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க. அடுத்து ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ். இதில் பார்த்திங்கன்னா நிறைய சர்வீஸ் இருக்குது. சரிங்களா? ஏடபிள்யூஎஸ்குள்ளே லாகின் பண்ணிட்டா ஏகப்பட்டது இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்கும்போது, அந்த பயிற்சி எடுக்கும்போது நம்ம அதை ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சில சர்வீஸை பயன்படுத்தி நம்ம ஃபஸ்ட்டு அதை நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல அவங்கவுங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க வாங்கியிருப்பாங்க. அதை நம்ம பயன்படுத்தி வேலை செய்யலாம். சரி, முதல்ல we can use most of the services in free tier. சரிங்களா? இலவசமாகவே நிறைய சர்வீஸ் அவங்க அறிமுகமாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்தலாம். சிலது மட்டும் நம்ம பணம் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அது அவசியம் இருந்தால் நிறுவனங்கள் வாங்கிக்கும், நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எதெல்லாம் பெய்டு அப்படின்னு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லலாம். சரிங்களா?
இதை பற்றி நீங்கள் இன்னும் ஆழமாக புரிதல் வேணும், எதெல்லாம் இலவசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த யூஆர்எல்லில் போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த முகவரியில் போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்து இதுதான் அந்த பேஜ். சரிங்களா? ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீ டயர். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கான ஒரு அக்கௌண்ட்டை வந்து நம்ம இலவசமாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? க்ரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த க்ரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷனில் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன்இன் பண்ணும்போது நம்ம வந்து ஏடபிள்யூஎஸை வந்து பயிற்சி எடுத்துக்கலாம், அதில் எப்படி வேலை செய்கிறது அப்படின்றத. சரிங்களா? இங்கேயும் ஃப்ரீ டயர்ஸ்க்கான கேட்டகரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து நீங்கள் இந்த இது வீடியோக்கள்லாம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் பயிற்சி செய்யணுமோ அதெல்லாம் பயிற்சி செஞ்சிடணும். சரிங்களா? பயிற்சி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்குமே தவிர வேறு எதுவும் கை கொடுக்காது. அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.